வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு லேட் ஆகி போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஓகே, இன்னைக்கு 7ஆம் நாள் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய அம்பாளின் திருநாமம் சாம்பவி. நம்ம சாம்பவி அப்படின்ற அம்பாளை இன்னைக்கு வணங்கணும். சரிங்க, இந்த 6 நாள் எப்படி பண்ணீங்க? நவராத்திரியில் நல்லா சிறப்பாக போச்சுங்களா? கோவிலுக்கெல்லாம் போனீங்களா? என்ன பண்ணீங்க? எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். எதுவுமே யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. சரி, இன்றைக்கு நம்ம அணிய வேண்டிய நிறம் ஆரஞ்சு கலர். நீங்கள் டெய்லி அந்த கலரில் வருவீங்களா மேடம்? ஏன் மேடம் நீங்கள் அந்த கலர் நீங்கள் போடலை? அர்ஜென்ட்டாக வெளில போயிட்டதுனால அந்த கலர் போட முடியல. ஈவினிங் ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்தி அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்யறதுக்கு, பிரசாதம் செய்யறதுக்குலாம் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு என்ன நம்ம பிரசாதம் பண்ணி வைக்கலாம் அம்பாளுக்குன்னா எலுமிச்சை சாதம். ஓகே, எலுமிச்சை சாதமும் கருப்பு நீர் சுண்டலும் செய்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். நம்ம வீட்டில எல்லாம் நல்ல ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் இருக்கணும்னா அதுக்கு நாம சில வழிமுறைகளெல்லாம் கையாளணும். எப்படின்னா, வீட்டில் எப்பவுமே கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சுக்கணும் வீட்டை. சரிங்களா? அப்புறம் வீட்டில் கொஞ்சம் நறுமணம் காண மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஊதுவத்தி ஒன்று, ஒரு 2 ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது. அப்புறம் இப்போ பவுலில் நல்லா அழகாக மல்லிகை பூவெல்லாம் வச்சு ஹாலில் வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், ஒரு நல்ல வாசனை இருக்கும். இதெல்லாமே நமக்கு குட் வைப்ரேஷனை கொடுக்கும். நம்ம வாசலில் எப்பவுமே நுழைகின்றோம்ல, நுழைவு வாசல், அங்கே எப்பவுமே சின்னதாக ஒரு கோலம் போட்டு வச்சிங்கன்னா வாசல் அழகாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? இன்றைக்கு நாம் சாம்பவி அம்பாளை வணங்கி நெய்வேத்தியங்களை படைத்து சந்தோஷமாக இருக்கலாம் ஈவினிங். ஓகேங்களா? மார்னிங் இன்னைக்கு எதுவும் பண்ணலை. கல்கண்டு, திராட்சை, முந்திரி எல்லாம் கொடுத்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஈவினிங் தான் செய்யணும். சரிங்களா? அப்புறம் வேற என்ன? நாளைக்கு திரும்பவும் எண்ணெய் உடை ஊற்றுவது, எண்ணெய் பிரசாதம் பண்ணுவது, நாளைக்கு அம்பாளின் பெயர் என்ன, இந்த விளக்கங்களுடன் வருகிறேன். வணக்கம்.